மெதுவா வாமா, விழுந்துட போற. அப்பா மணி 9 ஆயிடுச்சு. நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரவா? வேண்டாம் செல்லம், அம்மா வரட்டும். அப்பா அம்மா வர இன்னும் 2 மணி நேரம் ஆகும்பா. அவங்க விலையெல்லாம் மிக்ஸி விலையெல்லாம் கிரைண்டர்லாம் வாங்க போயிருக்காங்க. நானே ஊத்தி தரேன்ப்பா. வேணாம்மா. நீங்களும் வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் எப்படி தோசை சுட்டு பழகுறது? ஏண்டி நீ தோசை சுட்டு பழகுறதுக்கு அப்பா என்ன லேப் இல்லையா? நல்லா கேளுமா. அவ சுடுறன்னு சொல்லிட்டு அப்புறம் தோசை கல்லுல ஒட்டிக்கிச்சின்னு என்ன கூப்பிடுவா. நான் தான் போய் சுரண்டி கிடக்கணும். இருங்க இருங்க, அப்பா கேக்குறது இருக்கட்டும். நான் இப்ப கேக்குறேன், என்ன இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்க? என்ன ஆபீஸ் போறியா இல்ல ஃபேஷன் ஷோ போறியா? ஏய் சும்மா இருடி. நான் ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டா saree கட்டியிருக்கேன், அவ்வளவுதான். அக்கா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இப்போ கூட ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. கல்யாணம் நிச்சயம் இருக்குல்ல, அந்த நினப்புல பூரிப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்பா நீங்க என்ன அக்காக்கு சப்போர்ட்டா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இது ஒண்ணு கல்யாண பூரியும் இல்ல கல்யாண சப்பாத்தியும் இல்ல. மேக்கப் மேக்கப் மேக்கப். ஆமா, நான் கொஞ்சம் இன்னைக்கு மேக்கப் தூக்கல தான் போட்டிருக்கேன். என்ன இப்ப? இத ஃபர்ஸ்டே அக்செப்ட் பண்ணிருந்தா நான் ஏன் இவ்வளவு தூரம் பேச போறேன்? நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீ மாறலனா அந்த நிச்சயதார்த்தத்துக்கு என்ன மரியாதை? உன்னை நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு என்ன மரியாதை? சரி சரி, நான் ஊத்துற தோசை உங்களுக்கு கொடுத்து வைக்கல, நானே சாப்பிடுறேன். போங்க போங்க. இந்த நிச்சயதார்த்தத்துல உனக்கு சந்தோஷம் தானே? இல்லப்பா, சிவாவோட அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு வராதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆமாம்மா, எனக்கு கூட அவங்க வராதது வருத்தமா தான் இருந்தது. பார்ப்போம், அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு வரவழைப்போம். ஹலோ, நான் ரோஜா பேசுறேன். நான் கணேசன் பேசுறேம்மா. நீங்களா சுத்த வேஸ்ட். நிச்சயதார்த்தத்தை நேரா போய் நிறுத்துறேன், நீங்க நிறுத்திட்டீங்களா? நடந்தது என்னன்னு தெரியாம நீங்க பேசாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நியாயமான முறையில நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, கலகலப்பான முறையில கல்யாணம் நடக்க போகுது. நீங்க கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்றதை நம்பி நானே என் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இப்ப நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்கு, கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. ரஞ்சினி நடக்க விட மாட்டா. டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அது நடக்கணும்ல. நீங்க நினைக்கிறது நடக்காது. கதை மாறின கதை தெரியாம நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. இப்போ இது முக்கோண காதல் கதை கிடையாது, முழுசா பழி வாங்குற கதையா மாறிடுச்சு. பழி வாங்குற கதையா? ஆமா, அமுதாவும் ரஞ்சினியும் பழைய எதிரிங்க, பரம விரோதிங்க. 2 பேரும் சின்ன வயசுலயே மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. என்ன சொல்றீங்க? அம்மாடியோ, இந்த மாதிரி எல்லாம் மோதிக்கிட்டாங்களா? இது எனக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன், நிச்சயதார்த்தம் வேணா நடந்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி கோவத்தை வச்சிருக்கிற ரஞ்சனி எதுக்கு கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? டைரக்டா போய் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வேண்டியதானே? ரஞ்சினியை பத்தி உங்களுக்கு தெரியாது. யுத்த களமா இருந்தாலும் அதுலயும் ஒரு கேரக்டரை மெயின்டைன் பண்ணுவா அவ. நீங்க கேட்ட அதே கேள்விய நான் கேட்டதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா? அதான் என் கோவத்தை, ஆணவத்தை, ஆத்திரத்தை, ஏமாற்றத்தை எதையுமே வெளியே காட்டிக்காம நல்லவ மாதிரி விஷயம் தெரிஞ்சு வாழ்ந்து வந்த மாதிரி தத்ரூபமா நடிச்சேன். அவ திட்டம் நினைப்பு எல்லாமே மாறி போச்சு. இந்த ரஞ்சினி புது ரஞ்சினி. அவ புதுசாதான் பழி வாங்குவா. இனி நம்ம யாருமே சிவாவையும் அமுதாவையும் பிரிக்க வேண்டாம். ரஞ்சினி ஒருத்தையே பாத்துப்பா. கண்டிப்பா நம்பலாம்ல? கண்டிப்பா நம்பலாம் சார், அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் இது வழியில வந்த பிரச்சனை தான், ஆனா ரஞ்சினிக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. எந்த ஒரு நேரத்திலையும் அவ சிவாவை விட்டு கொடுக்கவே மாட்டா. ரஞ்சினி அமுதா கிட்ட ரொம்ப வருஷமாவே தோத்துக்கிட்டே இருக்கா. இதுக்கெல்லாம் மொத்தமா பழிவாங்க இந்த வாய்ப்பை அவ யூஸ் பண்ணிக்க போறா. அதனால நீங்களும் உங்க வைஃப் ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது. நான் வெச்சிடுறேன். சரி. யாருங்க போன்ல? ரோஜா. என்னமா? ரஞ்சனியும் அமுதாவையும் எல்லாத்தையும் ரஞ்சனி பாத்துக்குவா, நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம்னு சொல்றா. அப்புறம் என்ன, அமுதா கதி அதோ கதிதான். ரஞ்சனி செம கோவக்காரி, பணக்காரி வேற, அவளை வாழ விட்டுருவாளா? இதுல ரஞ்சினி அப்பா வேற அவளுக்கு சப்போர்ட்.
பாவம் அந்த அமுதா ரஞ்சனி கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடு பட போறாளோ. அப்படியெல்லாம் நாம சந்தோஷப்படக்கூடாது கங்கா. ஏன்னா சிவா அந்த அமுதாவை ஆழமா விரும்புறான். ஆழமா விரும்பட்டும் இல்ல அகலமா விரும்பட்டுங்க, இனிமே அவன் காதல்ல பணம் தாங்க விளையாட போகுது. பாவங்க அவன். உங்களுக்கு பொம்பளையோட மனசு தெரியாதுங்க. அந்த அமுதா கிட்ட நான் ஒரே ஒரு தடவை அவமானப்பட்டதுக்கே என் அம்மாவையும் தம்பியோட உறவையும் அறுத்துட்டு நிக்கிறேன். ரஞ்சினி அமுதாவால ரொம்ப அவமானப்பட்டதா ரோஜா சொன்னா. அப்படி இருக்கும்போது அந்த அமுதாவை லேஸ்ல விட்டுருவாள என்ன? இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க. அந்த ரஞ்சினி சிவாவையும் அமுதாவையும் சேரவே விட மாட்டா. நம்ம எதிரி அமுதாவை நல்லா அழ வைக்க போறா. எப்படியோ நாம நினைச்சது நடக்க போகுது. இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ரோஜா ஹாப்பி ரோஜா ரோஜா விடு விடு, ஏய் விடு விடு. ஐயோ என்ன மணி தலையே சுத்துது. ஆமா என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? பாட்டி, அந்த ராஜரத்னம் அவர் ரஞ்சினி இன்னைக்கு ராத்திரி தூங்கவே மாட்டா. தூங்க மாட்டாளா? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இல்ல, இனிமே எந்த ராத்திரியும் தூங்கவே மாட்டா. ஏமா ஏதாவது பேய் பிசாச பார்த்து பயந்துட்டாளா? இல்ல பாட்டி, அவளுக்கு காலேஜ்ல அமுதான்னு ஒரு எதிரி இருந்தா. அவளுக்கும் இவளுக்கும் எப்பவுமே ஏழாம் பொருத்தம் தான். ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது. ஒரு நாள் கூட அவங்க ரெண்டு பேரும் மோதாத நாளே கிடையாது. ஓ இப்படி கூட ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்களா? இந்த மாதிரி வெட்டும் குத்துமா இருந்தவங்க கடைசி நாள் அன்னைக்கு உன்னை நான் பார்க்க கூடாது, நீ என்ன பார்க்க கூடாதுன்னு சபதம் போட்டுக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டாங்களா? அதேதான் பாட்டி. சும்மாவா நடந்துச்சு அந்த சந்திப்பு? சும்மா தக தகன்னு அனலால பறந்துச்சு. ரஞ்சினி காதலிச்சால அமுதா தனக்கு புருஷனால நிச்சயம் பண்ணிருக்கா. எவ்வளவு ஒருத்தி தான் ஆள நிச்சயம் பண்ண போறான்னு தட்டு கை மாறாம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு போனா அங்க ஆணி அடிச்ச மாதிரி அமுதா நிக்கிறா. என்ன பண்ணா? ஐயோ அம்மான்னு அழுதாளா? யாரு அவள அழுவா? தான் மனசுல இருக்கிற எதையுமே வெளியே காட்டிக்காம என்னமோ தெரிஞ்சே நிச்சயதார்த்தத்துக்கு வந்த மாதிரி நடிச்சு மனசார வாழ்த்திட்டே போயிட்டா. யார் அவ? ராஜரத்னத்தோட மக. நடிக்க சொல்லியா தரணும்? அவனே 20 வருஷமா ரொம்ப நல்லவன் மாதிரி பொண்டாட்டிட்டு நடிச்சிட்டு இருக்கான். அப்ப 6 அடி பாஞ்சா பொண்ணு 16 அடி பாய மாட்டாளா? அதேதான் பாட்டி. அங்க நல்லவ மாதிரி நடிச்சிட்டு தனியா என்கிட்ட வந்து புலம்பி தீக்குறா. அப்படியா? நிச்சயதார்த்தம் மட்டும் தானே நடக்கும், ஆனா கல்யாணம் எப்படி நடக்கும்னு மங்கம்மா சபதம் போட்டா தெரியுமா? இங்க பாருமா, அவங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைச்சிட்டு போட்டும், நீ எதுலயும் தலையிடாத. ஆமா சொல்லிட்ட. பாட்டி, அமுதா ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப ரொம்ப நல்லவ வேற. நிச்சயம் அவ நினைக்கிறதா நடக்கும். பாவம் ரஞ்சினி சிவாவ அவகிட்ட இழக்க போறா. அட என்னமா நீ? ரஞ்சினி எவ்வளவு அழகானவ, நல்ல கலது, பத்தாதுக்கு பெரிய பணக்காரி வேற. இந்த பையன் இல்லைன்னா என்னம்மா, வேற ஒருத்தன் கிடைக்காமலையா போயிடுவான்? அதானே, நாட்டுல அழகில்லாத பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறப்போ இந்த மாதிரி லட்சணமா இருக்க பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காமலா போயிடுவான்? அப்பா, நான் கிடைக்காதுன்னு சொல்லல. ரஞ்சினி சிவாவை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதையாமா அப்படி? ஏன்னா ரஞ்சினி சிவா மேல பைத்தியமா இருக்கா பாட்டி. பாட்டி, உங்களுக்கு தான் தெரியுமே, சிவாவுக்காக அவ அம்மா அப்பா அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவுல இறங்கினவளாச்சே. ரஞ்சினி உயிரை விட்டாலும் விடுவலை தவிர ஒரு நாளும் அந்த சிவாவை விட்டு கொடுக்கவே மாட்டா. பாவம் ரஞ்சினியோட கனவு அவ பரம எதிரியாலேயே கலைய போதுன்னு அவ கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டா. அம்மா,
என்னம்மா யோசனை பண்றீங்க? ஏண்டா அறிவு கட்டவனே, இத்தனை வருஷமா என் கூட தானே இருக்க. ஆ? நான் எந்த நேரத்துல எதை யோசிப்பேன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமா, ரொம்ப நல்லா தெரியும். அப்படியா? எங்க சொல்லு பாப்போம். அம்மா, ரஞ்சினி அமுதாங்கிற இந்த 2 ஆட்டையும் நேருக்கு நேரு மோத விட்டு நடுவுல நரி மாறி புகுந்து ரத்தத்தை குடிக்கலான்னு பாக்குறீங்க. ஐயோ ஐயோ ஏ ராசா, கரெக்டா இன்னைக்கு தானே உண்மையை சொல்லியிருக்கேன். பாட்டி என்ன சொல்றீங்க? ஆமா என் தங்கம், நம்ம ஆட்டத்துக்கு புதுசா ஒரு பகடை கிடைச்சிருக்கு. அந்த பகடைக்கு பேர் என்ன தெரியுமா? அமுதா. ஹம். அவளை கொன்னுட்டு அந்த பழிய ரஞ்சனி மேல போடணும். நீ ராஜரத்னத்தோட சொத்துக்கு சொந்தக்காரியாக போற. சொந்தக்காரியாக. ஆமா ரோஜா, ரஞ்சனி செத்து போறதை விட ஜெயிலுக்கு தான் போகணும். அவ ஜெயில இருக்கிறத பார்த்து பார்த்து அவ அப்பாவும் அம்மாவும் தினம் தினம் சித்திரவதைப்படணும். அந்த ராஜரத்னம் என்னை ஏமாத்துறதுக்காக ஊரை விட்டு ஓடி வந்தவன். அவன் பொண்டாட்டி என்ன கார்ல இருந்து இழுத்து போட்டு கண்ணா பின்னான்னு பேசினவ. அவங்க 2 பேருக்கு நான் தண்டனை தரணும். அமுதாவை கொலை பண்ணா பழி ரஞ்சனி மேல வரும். ஆ? நீ சொல்றத வச்சு பார்த்தா உங்க காலேஜே ரஞ்சனிக்கு எதிரா சாட்சி சொல்லல? கண்டிப்பா பாட்டி. அவங்க 2 பேரோட சண்டை காலேஜ் முழுக்க ஃபேமஸ். கூட படிச்சவங்க, பாடம் சொல்லி கொடுத்த லெக்சரர்ஸ் எல்லாருமே வண்டி கட்டிக்கிட்டு வந்து சாட்சி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ரோஜா, நீ மகனை சூட்டுற நாள் வந்துருச்சு. மரக்கான ஜோசியர் சொல்லியிருக்கான், உனக்கு 20 வயசுல பெரிய வசதியான வாழ்க்கை கிடைக்குன்னு. வர புரட்டாசி வந்தா உனக்கு வயசு 20 ஆக போகுது. அதனால அமுதா செத்தே ஆகணும். பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பாவம் அமுதா ரொம்ப நல்லவ. ரஞ்சினியை கொல்ல போறேன்னு சொன்னதும் முதல்ல வேண்டான்னு சொன்ன, பின்னாடி விளக்கம் சொன்னதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அமுதா ரொம்ப ரொம்ப நல்லவ பாட்டி. அப்ப சொன்னதாம இப்பவும் சொல்றேன், நல்லவங்கள்லாம் பூமியில இருக்கவே கூடாது. நாடு ரொம்ப கெட்டு போச்சு ரோஜா. இந்த காலத்துல கெட்டவங்க தான் நல்லா இருக்காங்க. இந்த பூமியில வாழணும்னா ஒண்ணு கெட்டவங்களா இருக்கணும், இல்லைன்னா நாம செத்துருவோம். ரோஜா, கெட்டவங்கள்லாம் நல்லா வாழ்றாங்க. நல்லவங்கள்லாம் 40-50 வருஷமா முன்னுக்கே வர முடியாம இருக்காங்க. அதனால அமுதா சாகறத தவிர வேற வழியே இல்ல. என்ன பாக்குற? அமுதா ரொம்ப நல்லவம்மா. எப்படி தெரியுமா? உன்னை பணக்காரி ஆக்க போறாளே, அப்ப நல்லவ தானே? அம்மா, இந்த தடவை அவளை நான் போடுறேம்மா. நீ ஐயோ, உனக்கு வெங்காயத்தையே சரியா வெட்ட தெரியாது. நீ வெட்ட போறியா? முதல்ல உன் மீசை வெட்டு போ. அம்மா, அந்த பொண்ணை போன தடவை சொதப்பினது அவன்தாம்மா. இந்த தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு, கரெக்டா போடுறனால பாரு. ஐயோ, இங்க பாரு சுருளி, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதுடா. மரியாதையா சொல்றேன், நீ போய் தனக்கொடியை கூட்டிட்டு வா. நான் கூப்பிட மாட்டேன், வேணும்னா நீயே போய் கூப்பிட்டுக்க. டேய் போமா. என்னடா இவன்? ஐயோ, சரியான லூசு பயலா இருக்கானே. தனக்கோடி. அம்மா சொல்லுங்கம்மா. இங்க பாரு, ரோஜா அமுதான்னு ஒரு பொண்ணை காட்டுவா. காதும் காதும் வச்ச மாதிரி அவ கதையை முடிச்சிடணும். இந்த பாரு, இந்த தடவை எந்த தப்பு நடக்க கூடாது, ஜாக்கிரதை. சொல்லுங்கம்மா, எப்ப பண்ணணும்? நான் சொல்றேன், அப்ப பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி பழி ரஞ்சனி மேல விழுறதுக்காக சில ஏற்பாடுலாம் பண்ணணுப்பா. இங்க பாருங்க, நான் அமுதோட போட்டோ எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன். நீங்க தான் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஆனா இந்த வாட்டி நான் உங்க கூட இருக்க மாட்டேன். இருந்தா எனக்கு தான் ஆபத்து. ஆமாப்பா, அவ சொல்றதும் கரெக்ட் தான். தனக்கோடி, நீ வெளியே ரொம்ப சுத்தாத. அந்த ரஞ்சனி கண்ணில் பட்டா நம்ம எல்லாருக்கும் சிக்கல் தான், புரியுதா? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். பாட்டி, என்ன பாட்டி, அப்பாவை எதுக்கு அவமானப்படுத்துனீங்க? அவர் பாவம் தானே.
இங்க பாருடி, அப்பப்ப அவன் தலையில கொட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லேன்னு வச்சுக்க, அப்புறம் அவன் நம்ம தலை மேல ஏறி உட்கார ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு ரோஜா, உன்னை எப்படி காப்பாத்துறது, கரை ஏத்துறதுன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த கவலை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? அடியே, உன் அப்பனை நீ தாண்டி மெச்சிக்கணும். இங்க பார், அவன் அவ்வளவு நல்லவன் இல்ல, திருட்டு பூனை. நாம கொஞ்சம் ஏமாந்தோன்னு வச்சுக்க, நம்மளையே நல்ல விலைக்கு வித்துருவான். இங்க பாருடி, இது உங்க அப்பாவை பத்தி பேசுற நேரம் இல்ல, அமுதாவை பத்தி பேசுற நேரம். கவலை என்கிட்ட விட்டுரு. அமுதாவை கொன்னுட்டு ரஞ்சனிய உள்ள தள்ளிட்டேனா, ஏ ராசாத்தி, உன்ன சிம்மாசனத்துல உட்கார வச்சிருவேண்டி. அப்படி இல்ல, என் பேரு வேங்கடத்தாய் இல்லடி. ஆமா திவ்யா, உனக்கு என்ன மேடம் ரூம்ல வேலை? மேடம் டேட்டா செக் பண்ண சொன்னாங்க, பாத்துட்டு இருக்கேன். ஓ திவ்யா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ரஞ்சினி மேம் லவ் பண்ணிட்டு இருக்காங்களே சிவா, அவருக்கு நிச்சயம் ஆயிடுச்சாம். நிஜமாவா? இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டேன். ஆனா இத நம்ம ரஞ்சினி மேமே சொல்றாங்க. மேடமே சொன்னாங்களா? இதுல இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னன்னா, நம்ம சிவாக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு யாருன்னு தெரியுமா? நம்ம கம்பெனியை தொடர்ந்து தோக்கடிச்சிட்டு வர அமுதாவ. அமுதாவையா? அதுவும் அந்த அமுதா வேற யாரும் இல்லையா, நம்ம ரஞ்சினி மேடத்து கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவளாம். காலேஜ்ல படிக்கிறப்பவே நம்ம ரஞ்சினி மேடத்தை தொடர்ந்து தோக்கடிச்சிட்டே வந்திருக்கா. ஐயோ, என்ன மோனல், தோண்ட தோண்ட புதையல வரும்னு பார்த்தா பூதமா வந்துட்டு இருக்கு. பூதம்னா சாதாரண பூதம் கிடையாது, பூகம்பத்தையே ஏற்படுத்துற பூதம். ரஞ்சினி மேடம் பாவம்ல, ரொம்ப நர்வஸா இருப்பாங்கல்ல? எதுக்கு? நான் எதுக்கு நர்வஸா இருக்கணும்? சொல்லுங்க, நான் எதுக்கு நர்வஸா இருக்கணும்? இல்ல மேம், அமுதா உங்களை ஓவர்டேக் பண்ணிருக்கா, அதனால தான் நாங்க சொன்னோம். ஓவர்டேக் தானே பண்ணிருக்கா, என்ன ஒரேடியா ஜெயிச்சிடலையே. முன்னாடி போற எல்லாருமே ஜெயிச்சிடுவாங்களா என்ன? முன்னாடி போறவ மூச்சு வாங்க உட்கார்றப்போ பின்னாடி வரனா பிரச்சனையே இல்லாம அவ லவ் ஃபினிஷ் பண்ணிடுவேன். என்ன பாக்குறீங்க? ஆட்டத்தை ஆரம்பிச்சது என்னமோ அந்த அமுதாதான், ஆனா ஆட்டத்தை முடிச்சு வைக்கிறது நானாதான் இருப்பேன். இந்த காதல் ஆட்டம் இப்போ என் கையில தான் இருக்கு. இரண்டு மலர்களுக்கும் தெரியாமல் நடந்து கொண்டிருந்த போட்டி இன்று திறந்த வெளி அரங்கத்திற்கே வந்துவிட்டது. இனி என்ன நடக்கப் போகிறதோ?